வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் சிஸ்டம் அதுக்கான மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ரிசஸ் ஒரு சிஸ்டம் தான். இது அப்சர்வபிளாக இல்லையான்னு செக் பண்ணி சொல்ல போகிறோம். அதுக்கு பயன்படுத்த போகிற டெஸ்ட் கல்மன்ஸ் டெஸ்ட். ரொம்ப சிம்பிள். ஒரு அப்சர்வபிலிட்டிக்கு நம்மளுக்கு தேவையான மேட்ரிக்ஸே ஏ மேட்ரிக்ஸும் சி மேட்ரிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்தாலே சால்வ் பண்ணிடலாம். ஸ்டெப் 1 QOனா அப்சர்வபிலிட்டின்னு அர்த்தம், செக் பண்ணுறது. இதுவே QCன்னு கொடுத்து இங்கே QC போட்டோம்னா கண்ட்ரோலபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ QO போட்டதால அது அப்சர்வபிலிட்டி. இதுதான் அப்சர்வபிலிட்டிக்கு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்புறம் A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை எழுதணும். A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை எடுத்து ஜாயின் பண்ணி எழுதுறது தான் ஸ்டெப் 1. ஸோ C டிரான்ஸ்போஸ்னால் தெரியும் உங்களுக்கு, ரோவை காலமாக மாற்றுறது. இதுதான் C மேட்ரிக்ஸ். 3 4 1 இருக்குது. அதை அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா 3 4 1 காலமில் வந்துடும். இந்த ரோ அப்படியே காலமாக மாறிடும். நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ் இதுதான் A மேட்ரிக்ஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தானே வரும். இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த 0 1 0 இங்கே வந்துருச்சுங்களா? இப்போது நெக்ஸ்ட் இந்த 0 0 1 இங்கே வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் இந்த 0 -2 -3 இங்கே வந்துருச்சுங்களா? இதுதான் டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் C டிரான்ஸ்போஸ். ஏற்கனவே C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருங்க, அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இங்கே இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 0 3 -2 1 4 -3 1. ஸோ A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இந்த A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயரை நல்லா கவனிங்க. A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? A டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ் Cன்னு எழுதலாமா? ஓகேங்களா? இந்த ஸ்கொயரை நான் ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கேன். A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குது? இதுதான் A மேட்ரிக்ஸ். இதுக்கு A டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அப்படியே திருப்பி எழுத வேண்டியது தான். இதுதான் A மேட்ரிக்ஸ். A டிரான்ஸ்போஸ்னா 0 1 0 தூக்கி இப்படி எழுதணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதிடணும். C மேட்ரிக்ஸு இது இங்கே நம்மளுக்கு C டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ C டிரான்ஸ்போஸ்னா என்னது? அப்போது இதை டிரான்ஸ்போஸ் பண்ண வரும் 3 4 1. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண தெரியும் இல்லையா? ஒரு 3 x 3 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்து ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலமால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அகைன் தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் அகைன் ஃபஸ்ட்டு ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸை எழுதிடுங்க. எழுதிட்டு 3 4 1. இப்போ இதை சால்வ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் இருக்கும் பாருங்க, அடுத்த பேஜ். A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருந்தோம்? ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணின ஆன்சர் இது தான், C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இது. அகைன் செகண்ட் ரோ எடுத்து அகைன் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இது. தேர்ட் ரோ எடுத்து அகைன் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இது. இப்போ இதை சால்வ் பண்ண வரும் 0 -8 6 போயிடுச்சுன்னா -2 3 + 7 10 10 - 12 -2. ஸோ A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 2. இப்போ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். C டிரான்ஸ்போஸ் எங்கே இருக்குது? C டிரான்ஸ்போஸ் 3 4 1 அதை எடுத்துகிட்டு எழுதணும். 3 4 1. ஸோ C டிரான்ஸ்போஸ் 3 4 1 அதை எடுத்து எழுதணும். A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம், அதை எடுத்துகிட்டு எழுதணும். A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் 0 1 1 அதை எடுத்துகிட்டு அங்கே எழுதணும். 0 1 1. நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே எழுதணும்.
ஸோ இந்த மாதிரி 3 மேட்ரிக்ஸும் எடுத்துகிட்டு வந்து எழுதியாச்சு. இதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3, இந்த Q0க்கு ஓகேங்களா, இந்த QOக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் எடுக்கலாமா? டிட்டர்மினன்ட் நார்மல். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ 3. ஸோ 3 இன்ட்டு 1 இன்ட்டு -2 -2 மைனஸ் 1 இன்ட்டு -2 -2 ஏற்கனவே சென்டரில் மைனஸ் வரும். ஸோ +2. ஸோ -2 +2 என்ன வரும்? 0. 0 இன்ட்டு 3 0. அப்போது நம்மளுக்கு இந்த Q0 டிட்டர்மினன்ட் இருக்கும்போது ஆன்சர் வந்து 0 வந்துடுச்சு. ஸோ 0 வந்துட்டாலே அப்போது நம்மளுக்கு ரேங்க் வராது. ஸோ ரேங்க் நாட் ஈக்குவல் டு 3. இங்கே 0 வந்துட்டாலே கண்டிப்பாக சிஸ்டம் வந்து நாட் அப்சர்வபிள். ஓகேங்களா, இவ்வளோதான். ஸோ ஆன்சர் 0 வந்தாலும் நாட் அப்சர்வபிள். ரொம்ப சிம்பிள் தானே? ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி 3 மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுக்கணும். எடுத்து 0 வந்துச்சுன்னா நாட் அப்சர்வபிள், 0 வராமல் வேறு எதனா வேல்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்சர்வபிள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். ஸோ இந்த அப்சர்வபிள் ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட் 4G Silver Academy. ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.